ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். நான் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், அது வந்து ஃபிலிம் மேக் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம், அல்லது வந்து நார்மலாக நீங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பயன்படக்கூடிய ஒரு கேட்ஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேட்ஜெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க வந்து M1 3 ஆக்சிஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டெபிளைசர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கிம்பலை பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் கிம்பல் அப்புறம் வந்து ஸ்டெபிளைசராகவும் யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பல் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிம்பல். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுடைய வீடியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிம்பல் யூஸ் ஆகுது. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி கிம்பல் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து விளாகிங் பண்ணலாம், அல்லது வந்து நடந்து போகலாம், அல்லது வந்து ஓடலாம். ஸோ அந்த டைமில் வந்து வீடியோ எல்லாம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிம்பலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த M1 3 ஆக்சிஸ் மொபைல் ஸ்டெபிளைசர். ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து இந்த கிம்பலில் இன்பில்ட்டாகவே வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிம்பலில் வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து அது அழகாக வந்து ட்ராக் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாஷ் ஆப்ஷனும் இருக்குது. மேகங்கள் வந்து அந்த மலைக்கு நடுவில் போகிறத வந்து வீடியோ எடுப்பாங்க. அது வந்து இந்த டைம் ஸ்பிளாஷ் அந்த மோடை யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது வந்து தெரியும், அந்த வீடியோவில் வந்து மேகங்கள் வந்து ரொம்ப கூட்டமாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த கிம்பலை வந்து அதே இடத்துல ஸ்டேபிளாக வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த டைம் ஸ்பிளாஷ் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அந்த 1 மணி நேரம் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து 1 மினிட் அப்புறம் வந்து 50 செகண்ட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த மேகங்கள்லாம் வந்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கிளியராக காட்டும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் ஆகுது. ஸோ அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. கிம்பலில் வந்து ஒரு மேனுவலாகவே வந்து நீங்கள் ஜூம் பண்ணலாம். ஸோ மேனுவல் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிம்பலில் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ ஃபுட்டேஜை வந்து ஜூம் பண்ணி காட்டணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஜூம் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. கிம்பலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் சார்ஜும் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா இந்த இதில் வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து 5 to 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனுவல், அப்புறம் வந்து கிம்பல், அப்புறம் வந்து USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கிம்பலை வந்து நீங்கள் ஸ்டெடியாக வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு விளாக் பண்ண முடியும், வீடியோ எடுக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் ட்ராக்கிங்கை வந்து ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து உங்களை வந்து அழகாக வந்து ட்ராக் பண்ணி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இந்த கிம்பல் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அப்புறம் வந்து இதில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 2500 mAh அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த கிம்பலோட வெயிட் வந்து 280 கிராம்ஸ் வெயிட். இது உங்கள் ஃபோன் வந்து ஓரளவுக்கு பெரிய ஃபோனாக இருந்தால் கூட இந்த கிம்பலில் வந்து அது செட் ஆகும். ஸோ அந்த கிம்பல் வந்து ஈஸியாகவே வந்து அந்த ஃபோனை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அப்புறம் வந்து இந்த கிம்பல் வந்து 5 to 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி இந்த கிம்பலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு QR கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த கிம்பலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த கிம்பலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை காட்டிலும் நிறைய ஆப்ஷன் வந்து அந்த ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த கிம்பலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஆப்ஷன்லாம் இந்த ஆப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இதில் தான் வந்து அந்த மொபைல் கிம்பல் இருக்கும். ஸோ அந்த மொபைல் கிம்பலை நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் அதை வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து USB சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே கொடுக்கக்கூடிய அந்த யூசர் மேனுவல். ஸோ நம்ம இந்த கிம்பலை எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த கிம்பலில் எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிம்பலை நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த கிம்பலை வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நான் வந்து கிம்பலை வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த கிம்பல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கிம்பலுக்குரிய ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கிம்பலை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது அந்த பொசிஷனுக்கு வந்துடும். தெரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து எந்த சைடில் வைக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த கேமரா வைக்கக்கூடிய அந்த பொசிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேமரா வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரொம்ப அருமையாகவே வந்து இது 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணேன், இந்த கிம்பல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மோடு, அப்புறம் வந்து லாக் மோடு, அப்புறம் வந்து இன்னொரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மோடையும் வந்து நீங்கள் வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் ஃபாலோ மோட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கிம்பலை வந்து இப்படி வைக்கும்போது வந்து அதுக்கேற்ற நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த கிம்பல் வந்து உங்களை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இந்த லாக் மோடுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த செட்டிங்ஸில் வந்து வச்சுருக்கீங்களோ ஸோ அதே செட்டிங்ஸில் வந்து அந்த கிம்பல் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே லாக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மூவ் பண்ணாலும் அதே பொசிஷனில் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இந்த கிம்பலில் இருக்குது. இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் இது ஈஸியாக வந்து ஜூம் ஆகும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து சி டைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ சார்ஜ் பண்ணும்போது வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து இது வந்து கிம்பல் வந்து சார்ஜ் ஆயிரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த கிம்பலில் இருக்குது. ஸோ அப்புறம் இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து கிம்பலை வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் வீடியோ ஸ்டார்ட் ஆயிரும். ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறனால நீங்கள் இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் அது ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பட்டன் யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டன் தான் இந்த பட்டன். நான் வந்து கிம்பல் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ சவுண்ட் ஆன உடனே இங்கே பாருங்கள் அதே வந்து ஸ்டெபிளைசராக வந்து நின்றும். தெரியுதுங்களா? ஸோ நான் என்னுடைய மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஆப்லேயே அந்த ஆப்பையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ அந்த ஆப்பை வழியாக இந்த கிம்பலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய மொபைலை வந்து இந்த கிம்பலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் இந்த கிம்பல் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோன்னே கரெக்டாக வந்து அந்த பொசிஷன் வந்து தெரியுதுங்களா? ஸோ கிம்பல் ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிம்பல் ப்ளேயை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண வந்து அதில் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து காட்டிடும். ஒரு தடவை வந்து நான் கிளிக் பண்ணால் வந்து இந்த ஃபோன் வந்து ஹரிசாண்டலில் வந்து மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமரா செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் வந்து ஜஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த ஜஸ்டர் சப்போர்ட்டை நீங்கள் வந்து ஸோ இந்த கிம்பலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா வந்து அது கேமரா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஜஸ்டர் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, அப்புறம் வந்து மிரர் கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இதில் வீடியோ எடுத்துக்கலாம் வந்து இல்லை டைம் லேப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைம் லேப்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டைம் லேப்ஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இங்கே வந்து பியூட்டி மோடில் வந்து நீங்கள் வந்து கேமரா வந்து ஷூட் பண்ணலாம். வீடியோ வந்து ரொம்ப ஸ்டெடியாக எடுக்கணும், எந்த வித ஷேக்கும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கிம்பலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிம்பல் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த M1 3 ஆக்சிஸ் மொபைல் ஸ்டெபிளைசரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். மறக்காமல் வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷனே வந்து ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை உடனடியாக வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கிம்பலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த கிம்பலோட லிங்கை வந்து கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் பாசிட்டிவ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.